ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மரியாள் பிரவீன். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் பேக் போடுறதுனால உயிர் போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து இது தெரிஞ்சுட்டு ஹேர் பேக் போடுங்க, இல்லைனா உங்களோட உயிரும் போயிடும். ஏற்கனவே ஒரு சிஸ்டரோட உயிர் போயிருக்கு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் உயிர் உங்களுக்கு முக்கியமாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போடுங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கங்கிறதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு உயிர் முக்கியமாக இல்லை இந்த முடி முக்கியமானு கேட்டால் எல்லோரும் உயிர் தான் முக்கியம். நிறைய பேருக்கு வாழ்கிறதுக்கு ரொம்பவே ஆசை இருக்கும். முடி வளர்க்குறதுனால நம்ம உயிரை போக வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதை எந்த டயத்தில் போடணுமோ அந்த டயத்தில் போடுங்க. இப்போ தேவையில்லாத டயத்தில் போட்டு உங்கள் உயிரை நீங்களே மாய்ச்சிக்கிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் ஒரு சிஸ்டர் முடி வளர்க்குற ஆசையில் அவங்க இந்த தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அவங்க பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அவங்க ஹேர் பேக் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டையாக இருந்த முடி நல்லா நீளமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது அவங்க பண்ண தப்பு கிடையாது. முடி வளரணுங்கிற ஆர்வத்தில் ஹேர் பேக் போட்டாங்க. போட்டதுனால முடி சரசரான்னு வளர்ந்துருக்கு. அந்த வாரம்னு பார்த்திங்கன்னா அவங்க வீக்லி ஒன்ஸ் போடுறாங்கள, கரெக்டாக அந்த சண்டே அப்படிங்கிறதுல அவங்க சண்டே அவங்க ஹேர் பேக் போட்டே பழகிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க டாக்டர்கிட்ட போய் பல்லு பிடுங்கிட்டு வந்திருக்காங்க. பல்லு வலினால பல்லை பிடுங்கிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அன்றைக்கி குளிச்சிருக்கக்கூடாது, ஹேர் பேக்கும் போட்டிருக்கக்கூடாது. அவங்க பார்த்திங்கன்னா ஹேர் பேக்கும் போட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்த உடனே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த குளிர்ச்ச தன்மையினால் அவங்களோட உயிரே போயிருச்சு. ஏன்னா பல்லு பிடுங்கிட்டு வரவங்களும் சும்மாவே உயிர் பயங்கரமாக போகும். இந்த இதில் இவங்க ஹேர் பேக் போட்டு தலைக்கு குளித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு படியான ஒரு வெட்டு மாதிரி அவங்களோட உயிரே போக ஆரம்பிச்சிருக்கு. தயவு செய்து எப்போ ஹேர் பேக் போடணுங்கிறத சொல்லிடுறேன். பல்லு பிடிங்கிட்டு வந்த பிறகு தயவுசெய்து ஹேர் பேக் போடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த நேரத்துலையும் தயவுசெய்து போடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்துமா இந்த மாதிரி உள்ளவங்களாம் தயவு செய்து ஹேர் பேக் யூஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்குலாம் டக்குன்னு பார்த்திங்கன்னா உடம்பு கொடக்கும். ஸோ இவங்கெல்லாம் தயவு செய்து ஹேர் பேக் யூஸ் பண்ணாதீங்க. எந்த டயத்தில் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலத்தில் போடலாம். அது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இந்த 3 ப்ராப்ளம் உள்ளவங்க தயவு செய்து இந்த நேரத்துலையும் போட வேண்டாம்னு நான் சொல்லுவேன். எதுக்குன்னா இது ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வரும். ஹேர் பேக் ரொம்ப குளிர்ச்சி தன்மைகளை உடையது. எந்தெந்த ஹேர் பேக்லாம் ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா வேப்ப இலையெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. வேப்ப இலை, துளசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி இலைலாம் யூஸ் பண்ணுறீங்களா, அது எல்லாமே ரொம்ப குளிர்ச்சியானது. ஆனால் முடி நல்லா அடர்த்தி தன்மை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் போடும்போது உங்களோட முடி அடர்த்தியாக வளரும். ஸோ இந்த 3 பிரச்சனை உள்ளவங்க தயவு செய்து இந்த இதெல்லாம் நீங்கள் போட வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். இந்த சிஸ்டர் மாதிரி நீங்கள் உயிர் இழக்க வேண்டாம். தயவு செய்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய் பாய்.